வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். குரு வணக்கம் பாட அருள்நிதி சந்திரசேகரன், திருவண்ணாமலை. ஐயா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் குரு வணக்கம் பாடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சந்திரசேகரன். சந்திரசேகரன் ஐயா, சரி, நீங்க பாடுங்க ஸ்ரீராம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் உயிர் உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருணரி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருணரி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்று பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பேன். இன்றைய சிந்தனை, ஞானம் தேடும் பக்தர்கள். தேடுகின்ற பொருள் என்ன? ஏன் நமக்கு? தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் எது? இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரித்து காணாமல் வாடுகின்றார். உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல முரண்பாடன்றோ? 820 கோடி மக்கள் இல 110 கோடி மக்கள் கடவுளை பற்றிய எந்த கருத்தும் இல்லாதவர்கள். சமுதாய சட்டத்தை மட்டுமே மதித்து வாழக்கூடியவர்கள். பெரும் பகுதி 710 கோடி மக்கள் கடவுள் நம்பிக்கையில் தான் வாழ்கிறார்கள். இவற்றை மறுப்பாளர்கள் மிக குறைவுதான். எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே மிக அதிகம். இதை வழிபாட்டு முறைகள் என்றெல்லாம் வருகின்ற போது அவர்களை பக்தர்கள் என்று தமிழ் சொல்லிலே குறிக்கிறோம். இந்த பக்தர்கள் எதை தேடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தால், எதையுமே தேடவில்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். வெறுமனே வேண்டுதல்கள். கோவிலுக்கு போக வேண்டியது, கடவுளே இறைவா எனக்கு இதை கொடு, இதை கொடு, இதை கொடு, இதை தீர்த்து வை, இதை சரி செய்து கொடு, இப்படி ஒரு டிமாண்டிங் பட்ஜெட்டோடு தான் போறாங்களே தவிர, அது எப்படி தருவான் இறைவன், எந்த வகையிலே தருவான் என்ற சிந்தனை கூட இருப்பது இல்லை. இந்த மூடத்தனத்தை வளர்ப்பவர்களைத்தான் அதிகமாக நம்புகிறார்களே தவிர, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டாலே நீ நாத்திகனா என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் இந்த பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையை நிறைவாக வாழணும் இல்லையா? பக்தனோ ஞானியோ எப்படியோ இருக்கட்டும், வாழ்க்கை நிறைவாக போகணும் இல்லையா? அதுதான் அடிப்படை தேவை. அதை நோக்கித்தானே நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் கேட்டது, வேண்டியது, தேடியது கிடைக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? இவனே போய் வணங்க வேண்டியது, பிறகு இவனே வந்து உலகத்துல அதை தேடி அடைய வேண்டியது, இறைவன் கொடுத்தார் என்று மற்றவரிடத்துல பெருமை பேச வேண்டியது. இப்படித்தான் பக்தி இருக்கிறதே தவிர, ஏன், எப்படி, எதற்கு, எப்போது, எவ்வாறு என்ற எந்த கேள்விக்கும் அங்கே விடையில்லை. தேடுகின்ற பொருள் என்ன? ஏன் நமக்கு? தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் எது? இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். யார் கொடுக்குறாங்க? இப்போ இறைவன் கொடுப்பான், சரி, மாத சம்பளம் வாங்கி வர்றாரு, நிறைய பேருக்கு தேவையா இருக்கு, எல்லாத்தையும் அங்கங்க கொடுத்துட்டு வெறியும் கையோடு வீட்டுக்கு வந்தா 30 நாள் இறைவன் காப்பாத்துவானா? இப்படி அப்ப என்ன யோசிக்கணும்? இந்த மாத சம்பளத்திற்கான திறமை, வேலை எல்லாம் கொடுத்து இந்த வருவாயை எனக்கு தந்ததே இறைவன் தான்.
இதை யாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு மறுபடியும் இறைவன் கொடுப்பான்னு காத்துட்டு இருந்தா கொடுக்க மாட்டான். அப்ப என்ன? இதிலே ஒரு பகுதியை என்னை பாதிக்காத அளவிலே பிறர் துயர் நீக்குவதற்கு உதவி செய்வேன். இதுதானே யதார்த்தமான வாழ்க்கையாக இருக்க முடியும். சொல்லுங்க. எல்லாமே எனக்கு நினைப்பது தவறு, எல்லாமே எல்லோருக்கும் என்பது நினைக்கிறதும் தவறு. மகரிஷி அவர் மிக தெளிவான சாமியத்தை கொடுப்பார். மற்ற மகான்களுக்கும் மகரிஷிக்கும் என்ன பேதம் என்றால் யதார்த்தமான விளக்கம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, 5 வகை கடமைகளிலே தான் நம் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இங்கு மனிதனாக பிறந்து விட்டால் இந்த 5 வகை கடமைகளிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ வேண்டும். இதுல ஏதாவது ஒன்றை முன்வைத்து மற்றதை பின் வைத்தாலோ அலட்சியப்படுத்தினாலோ விளைவு என்ன? சில பேர் சொல்லுவாங்க, நான் குடும்பத்துக்காக ஓடா உழைக்கிறேன்பாங்க. உடம்பு சரியில்லான்னு போனா நீ சம்பாதிச்சது போற ஆஸ்பத்திரிக்கு போயிரும்பா. இப்போ எதற்காக சம்பாதிக்கிற? ஒரு கணக்கு பாருங்களேன். இப்போ எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பின்பற்றுகின்ற வாழ்க்கை முறை என்ன? ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணினோம் ஒரு தொழில் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10%, 5 கோடினா 50 லட்சமா லாபம் வரணும். அப்பதான் தொழில் நடத்த முடியும். 10% மினிமம். 200% இருக்கும், 100% இருக்கும், 50 இருக்கும். குறைந்தபட்சம் 10 இல்லைன்னா எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? சரி, இப்போ 5 கோடியை வச்சு குறைந்தது 50 லட்சமாவது சம்பாதித்தால் தான் அது லாபகரமான தொழில் அப்படின்றோம். இப்போ இந்த உடலுடைய மதிப்பு என்னன்னு பாருங்களேன். ஒரு கிட்னி டோனருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். 2 கிட்னிக்கு 2 கோடி ஆச்சு. அப்புறம் சர்ஜரி மற்ற செலவு அது ஒரு வந்துடும். ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய், 32 பல்லுக்கு. ஹார்ட் சர்ஜரி இந்தியாவிலேயே 4 லட்சம் அந்த மாதிரி ஆகும். இங்கெல்லாம் இன்னும் பயங்கர ரேட்ல இருக்கும். அப்போ ஹார்ட்டு, பைபாஸு, ஸ்பேஸ் மேக்கரு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதுல சில கோடிகள் வந்துடும். அப்புறம் கண்ணுக்கு சொல்ல வேண்டாம். ஒரு காட்ராக்ட் செய்யறதுக்கே 1 லட்சம் ரூபாய் ஒரு கண்ணுக்கு. 2 கண்ணுக்கு 2 லட்சம் ஆச்சு. இதெல்லாம் கூட்டி பார்த்தால் இந்த உடலே பல கோடி மதிப்புள்ள உடல். அப்ப பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணி சில ஆயிரங்களை சம்பாதித்தால் இது ஒரு முட்டாள்தனமான வியாபாரம் இல்லையா? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்னு நேரம் காலம் பார்க்க முடியாம, சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாம இந்த பணத்தை நோக்கியே ஓடினால் இது என்ன வியாபாரம்? அப்போ இந்த உடலை பாதுகாப்பதே மிக பெரும் வருமானம். சரி, நான் உடம்பு பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நாமளே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இவனுக்கு எதுக்கு மனைவி, மக்கள், சொந்த பந்தம் எல்லாம் இல்லையா? இல்ல ஊருக்காக உழைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டு இங்க வந்தா என்ன இருக்குமே வீட்டுல? இப்போ தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, இந்த 5 வகை கடமைகளையும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். இதே இந்த இறைவன் கொடுப்பான்ற நம்பிக்கை ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்ம பலன். நம்ம கொண்டு வந்த வினை பதிவுகளிலே எத்தனை நன்மை தீமை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது.
அப்ப திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள், திடீரென்று ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், நோய்கள், விபத்துகள், 2 வகையில இன்பத் துன்பத்தை சந்திக்கின்ற போது நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று நமக்கு தருகிறது என்ற நம்பிக்கை வந்துடும். ஆனா கர்மாவை பற்றிய தெளிந்த அறிவு பெற்றுவிட்டோம் என்றால் தாங்க முடியாத எதுவுமே இல்லை. அப்படி வந்தது என்றால் இறைவனே கருணையோடு நம்மை உயிரை பிரித்து விடுகிறான். மரணம், ஐயோ சாகரன்றதுக்கு என்ன இருக்கு? யாருமே இங்க நிரந்தரம் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தா வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது? வந்து போய்கொண்டிருக்கின்ற போதே விலைவாசி விண்ணை முட்டுகிறது. எல்லோரும் இங்கே தங்கிவிட்டால் எல்லோருக்கும் வீடு எங்கே, உணவு எங்கே, தொழில் எங்கே, மருத்துவம் எங்கே, கல்வி எங்கே? யார் நிர்வாகம் செய்ய முடியும்? சாத்தியமே இல்லை. அப்போ இயற்கையின்படி வருவது வரட்டும். நம்முடைய கடமை என்ன? உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் வருவது வரட்டும் என்று இருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்துருவோம் என்பார் கண்ணதாசன். உண்மையை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்று இருப்போம். அப்ப அந்த துணிச்சல் எப்படி வரும் என்றால், இழப்பதற்கு பயப்படவில்லை என்றால் இந்த துணிச்சல் வரும். அது எப்படிங்க? நாம பிறக்கும் போது எதை கொண்டு வந்தோம்? ஒண்ணு இல்லை. இறக்கும் போது எதை கொண்டு போக போகிறோம்? சாத்தியமே இல்லை. அப்போ இங்கே வந்த பிறகு பெற்றுக்கொண்டவை தானே எல்லாமே. வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ? இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டம் ஏது என்றார் மகர்ஷி. இருந்தது இழந்தால் தானே நட்டம். எல்லாம் இங்க பிறந்த பிறகு வந்ததும் சேர்த்ததும் சம்பாதித்ததும் தானே. இதுதானே போக முடியும், வேற என்ன போக முடியும்? உயிரும் இங்க வந்ததுதான், மேல இருந்தா கொண்டு வந்தோம். தந்தை தாய் இருவர் சேர்ந்தது, ஒரு உயிர் உருவாச்சு, இவ்வளவுதானே. அப்ப வாழ்க்கை பற்றிய புரிதல் எதை இருந்தால் பணிவு, கனிவு, துணிவு தானே வரும். இந்த புரிதல் இல்லை என்றால் பயமும் ஆசையும் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் விலங்கினத்துடைய வாழ்க்கை அனுபவம். உணவுக்காக தேடுகின்ற வேட்டை, அது ஆசை. தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டுமே, பயம். அப்ப ஆசைக்கும் பயத்துக்கும் இடையிலே தானே உயிரின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதை தவிர்க்கின்ற வழிதான் விலங்குகளுக்கு கிட்டாத ஒரு வழி அறிவு தான், மனிதனுக்கு கிட்டிய அறிவு தான் வாழ்க்கையை பற்றிய தெளிவு. இப்ப என்ன வாழ்க்கை இது? ஒன்றும் இல்லை, ஒரு பயணம்தான், வழி போக்குறதா. வண்டி ஏறுறோம், இறங்குறோம், பயணத்திலே சுகப்படுகிறோம், பயணம் முடிஞ்சு போகுது இல்லையா? அதே போல பிறந்தோம், வாழ்கிறோம், ஒரு நாள் போக போகிறோம், பயணம் முடியும். இதுதான் இயற்கை. இதில் பிறந்ததிலே மகிழ்வதற்கோ இறப்பதிலே துக்கப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு? எனவே இந்த வாழ்க்கை ஏதோ சாதனையாக நினைக்கின்ற போதுதான் அறியாமை நம்மை துரத்தும்.
இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று தெளிந்து விட்டால் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக சாகலாம். யாரை நம்பி நாம் பிறக்கல, நம்மை நம்பி யாரும் இங்கு இல்லை. ஆத்தமும் வாழ்வும் ஆகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தாலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. இவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. அப்போ தேடுகின்ற பொருள், இயேசுபிரான் சொல்வார், உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்கும் எனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். எத்தனை கோடி வச்சிருக்கிறாங்க, யாருக்காவது நிறைந்து விட்டது என்று நாம பார்க்கிறோமா? சரி, இத்தனை கோடி இருக்கிறதை மேற்கொண்டு தர்மத்தின்படிதான் சம்பாதிப்பேன் என்றாவது மாறுகிறார்களா? பல கோடி சம்பாதிக்க வரைக்கும் திருத்தனை பண்ணீங்க, ஓகே ரைட், ஒரு குணத்தை ஏற்றுக்கொள்ளலாம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகாவது தர்மத்தை பின்பற்ற மாட்டார்களா? சாகர வரைக்கும் திருடுதானா? கேட்டா தொழில், வியாபாரம், அரசியல், என்ன பக்குவம்? எனவே தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார். பக்தியிலே கோயில் சுத்துறவங்களுக்கு இந்த கேள்விகளை பற்றி என்றைக்காவது எழுவது உண்டா? யாராவது கேட்டா அதை ஏற்றுப்பதுதான் உண்டா? ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை கோவில், பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே, கள்ள மனமுடை கல்வி எல்லோர் என்று திருமந்திரம். பள்ளம்னா கோவில் குளம், மேடுன்னா கோபுரம். பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே, கள்ள மனமுடை கல்வி எல்லோரே. ஊரா சுத்தி சுத்தி கும்பிடுறான். இருக்கிற ஊர்ல கோயிலுக்கு போனா கூட பரவாயில்ல, அங்க போன நல்லது, இங்க போன நல்லது, அங்க போன நல்லதுன்னு. ஆனா யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு கோயில் பூசாரி இன்னொரு கோயிலுக்கு போய் கும்பிட்டு எங்கேயா பார்த்திருக்கீங்களா? ஒரு கோயில் பூசாரி இன்னொரு கோயிலுக்கு போய் கும்பிட்டு பார்த்திருக்கீங்களா? அவன் எதாவது தெளிவா இருக்கிறான். தட்டு காசு தாப்பா நமக்கு வாழ்க்கை. அவனுக்கு என்ன சொன்னா, நயமா பேசினா அதிகமா தட்டுல போடுவானோ, அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டோம்னா நம்ம பொழப்பு வசதியா இருக்கும். அவன் தெளிவா தெரிஞ்சிருக்கிறான். 2 பேர் வாழ்க்கையை தெளிவாக தெரிந்தவர்கள். ஒண்ணு கோவில் பூசாரி, இன்னொருத்த பிச்சைக்காரர்கள். அவன் தெளிவா இருக்கிறான். சாமிகிட்ட கேட்ட கிடைக்காது, இவங்ககிட்ட கேட்டதான் கிடைக்கும்னு அவன் தெளிவா இருக்கிறான். அவனும் தெளிவா இருக்கிறான். தட்டு காசு வாங்கினா தான் உண்டு, கடவுள் நமக்கு தர மாட்டான். அவன் தெளிவா தான் இருக்கிறான். இந்த இடையில் சிக்கிய முட்டாள் இருக்கிறாங்க, பக்தி என்ற பேர்ல சிந்திக்க மறுக்கின்ற மக்கள். இவன் தான் பலிகடா. அதாவது எதையோ எதிர்பார்த்து இருப்பதை இழப்பது. அதை வள்ளுவர் அழகா சொல்றார், ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். நாளைக்கு புண்ணியம் வரும், இன்னைக்கு பணத்தை கொடுன்றது எவனும் சொல்ல மாட்டான்றாரு வள்ளுவர். ஆக்கம் கருதி நாளைக்கு இவ்வளவு வரும், முதல் இழக்கும் செய்வினை, இன்னைக்கு கையில் இருக்கிற காசை கொடுத்துரு. ஊக்கார் அறிவுடையார். உண்மையான ஞானி, உண்மையான குரு அதை செய்ய மாட்டார். ஏன்னா எல்லாருக்கும் தேவையானது வந்தே தீரும். தேவையானதுதான் உணவு, உடைதான். மற்றதெல்லாம் ஆசையின் பார்ப்பட்டது, இயற்கையின் பார்ப்பட்டது உணவும் உடையும் தான். எத்தனை பேர் அன்னதானம் வச்சுட்டு அலையிறான்னு பாருங்க. எத்தனை பேர் பழைய துணியெல்லாம் தூக்கி தூக்கி குப்பையா போடுறாங்க பாருங்க.
நீங்க அனாதாசிரம் போனோம்னா துணி வேண்டாம் சார், சோப்பு வாங்கி கொடுங்கம்பாங்க. பழைய துணி கொண்டு போனோம்னாக்கா துணி வேண்டாம் சார், நிறைய கிடக்கு, சோப்பு வாங்கி கொடுங்கம்பாங்க. அது போல ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். உருகி உருகி கும்பிடுவாங்க. நான் அப்படியே இந்த கோயில் போகும்போது இந்த பக்தர் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன் எப்படின்னு. சில பேரு அவர் கூடவே வந்தா தான் ஆச்சுன்ற மாதிரி நின்றுக்குவாங்க. பின்னாடி கத்திக்கிட்டு இருப்பாங்க, இவர் கவலையே பட மாட்டார். முன்னாடி ஜருகன்ட்டு இருப்போம், அதுக்கும் கவலையப்பட மாட்டோம். அப்படியே ஊருக்கு நின்றுடுவாரு. இருங்க, அவர் முருகன் கூட வந்தா தான் போறேன்ட்டு இருக்கிறாருங்க. இப்படி இருக்கு ஆழ்ந்த பக்தியாம, பக்தி மாணவர். அதே போல சிவன் நந்தி காதுல போய் ஓதுவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். இதுல வேற எச்சரிக்கை, அடுத்த காது மூடிக்குவாங்க. ஏன்னா இதுல கேட்டு அதுல போயிட்டு என்ன பண்றது, அதனால அடுத்த காது மூடிக்குவாங்க. சடங்கு என்ன என்றால் சங்கல்பம், தன ஆகர்ஷண சங்கல்பம். நமக்கு என்ன வேண்டுமோ அதே மனதிலே உறுதி ஏற்றுவது. அதான் அந்த மன உறுதி எண்ணம் தான் நமக்கு கொண்டு வரும். எண்ணம் மட்டுமே கொண்டு வருமா, எல்லாரும் தானே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப எண்ணம் புண்ணியத்தை வரவழைக்கிறது, அவ்வளவுதான். வந்துருமா, அது எப்ப மெச்சூரிட்டி டைமோ அப்பதான் வரும். சோ அது வரைக்கும் ஒரு நம்பிக்கையில், இதுதான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வரும் வரும், அவனுக்கு வந்திருக்கு, நமக்கும் வரும். இதுதான் எல்லா ஏமாற்று வேலைகளுக்கும் காரணம். எனது மூட நம்பிக்கையாக மாறி போகுது. சோ இந்த நம்பிக்கையை தெய்வ நம்பிக்கையாக வைத்தால் எது எப்போ வருதோ அப்போ வாங்கிட்டு அமைதியா இருப்போம். மூட நம்பிக்கையாக மாறி போனால் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டே நட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரித்து காணார். இறைவனை எப்படி அறியணுமோ அதை தவத்தின் மூலமா தான் அறிய முடியும். வாடுகின்றார் உளம் நொந்து இருளை தேட. அதாவது ஆருத்ர தரிசனம் சொல்லுவாங்க. சிவன் கோவில்ல போய் முட்டி மோதி அந்த உருவ தெய்வத்தை வணங்கிவிட்டு வெளியே வரும்போது பிரமாதமா அருமையான தரிசனம், தெய்வ தரிசனம் அப்படின்னு கண்ணத்தை போட்டு வந்துடலாம். என்ன பார்த்தீங்க, ஆருத்ர தரிசனம். அர்த்தம் என்ன? ருத்ரம் என்றால் அழிவது, ருத்ரம் என்றால் அழிவில்லாதது. இப்ப நீங்க பார்த்தது அழியக்கூடிய தெய்வமா அழியாத தெய்வமா? அதை பவுடர் ஆக்கிடலாம். பாறையை ஸ்டோன் க்ரஷர் வச்சிங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னோ டஸ்ட் அப்படிம்பாங்களே, ஸ்டோன் டஸ்ட்னு சொல்லுவாங்க, பிடிக்கலாம். அப்ப அது அருவம் இல்லையே, அழியக்கூடியது தானே, ஆருத்ரம் இல்லையே. அப்ப அழிவில்லாத ஆருத்ர தரிசனம் என்பது சுத்த வெளிதான், அழிவில்லாதது. அது எப்படி அறிய முடியும்? தவத்தின் மூலமாக மட்டுமே அறிய முடியும். இப்படி தவத்தின் மூலமாக இதை காண விரும்பாதவர்கள் உருவ தெய்வத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, தேடுவது இருட்டு கையில விளக்கும்பாங்க. தேடுவது இருட்டு கையில விளக்கு. எப்படி இருட்டை பார்க்க முடியும்? இதை போன்றதுதான் இது. அப்ப எதை தேடுகின்றோமோ, எங்கே கிடைக்குமோ, என்ன வழியோ அதிலே பயணித்தால் தான் வெற்றி கிட்டுமே தவிர, வழி மாறி போச்சுன்னா எங்க போய் சேருவது? தேடுகின்ற பொருளே என்னன்னு தெரியலன்னு சொன்னா
எப்படி அடையாளம் காண்பது? எங்கே கிடைக்கும் தெரியவில்லை சொன்னா எங்கெல்லாம் அலைவது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியடி ஞான தங்கமேனர் கண்ணதாசன். இருக்கிற இடம் எங்கே? தேடுகின்ற இடம் எங்கே? ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். அவனை அரசன் போல சிங்காரித்து தேர்ந்தெடுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. எங்க பார்க்க முடியும்? இங்கேயே தான் இருக்கிறான், எங்கேயும் இல்லை. அப்போ மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை, காண்கின்ற வழி தெரியவில்லை. யார் காட்டுவாங்க? பூசாரியா, மதவாதியா, எதன் மீதும் பற்றி இல்லாத உண்மையான ஞானியா? அவங்க தான் நமக்கு வழிகாட்டுவாங்க. அப்படி பொருள் பற்று, அதிகாரப்பற்று எதுவுமே இல்லாத 95 வயது வரைக்கும் வாழ்ந்து காட்டிய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். சோ இவர் சொல்லக்கூடிய கருத்து, காட்டுகின்ற பாதை, அதில் பயணித்து அந்த ஆருத்ர தரிசனத்தை கண்டவர்கள் பல பேர். அப்படி பார்த்தவர்கள் நிறைவாக வாழ்க்கை திருத்திக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளையும் இறைவனுடைய பிரசாதமாக, கொடையாக எண்ணி மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நாள் இன்றைய நாளாகவும் அமையட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையாக தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறை செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி சகிமுத்து அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி பாடம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞானம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை
தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நச்சினை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் மிகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நினைவு பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.